ஆற்றல் வடிவில் நில்லாதது. ஆற்றல் பொருளாக மாறும், ஆனால் பொருளுக்குள் அடங்காது. ஆற்றல் பொருளாக வெளிப்படும், ஆனால் மறைவாக இயங்கும். ஆற்றல் இவ்வாறு இரட்டைத்தன்மைகளுடன் உள்ளது. சிவத்தின் பண்பு, சக்தியின் பண்பு ஆகிய இரண்டும் புணர்ந்த நிலையில் உள்ளவையே ஆற்றல் வகைகள் யாவும். ஆகவே எல்லா ஆற்றல் வகைகளும் வடிவமாக இருக்கும். வடிவத்தில் நிலைக்காது, பொருட்களாக வெளிப்படும், மறைவான பண்புகளுடன் இருக்கும். சிவத்தின் இயக்கம் தனிய ஆற்றல் வகைகள் பருப்பொருட்கள் ஆகின்றன. சிவத்தின் இயக்கம் சக்தியால் தணிக்கப்படுகையில் முதல்நிலை ஆற்றல் வடிவமாக காற்று வெளிப்படுகிறது. காற்றில் சிவத்தின் இயக்கம் சற்றே தணிந்துள்ளது. ஆகையால் அது வடிவம் பெற்று தோற்றம் அற்று உள்ளது. காற்றுக்கு அடுத்த நிலை வெப்பம். இந்த நிலையில் சிவத்தின் இயக்கம் மேலும் தணிகிறது. ஆகவே வெப்பம் வடிவமும் தோற்றமும் பெற்றுள்ளது. ஆயினும் வெப்பத்திற்கென தனித்துவமான தோற்றமில்லை. எப்பொருளில் வெப்பம் செயல்படுகிறதோ அப்பொருளாகவே வெப்பம் தோற்றமளிக்கும். வெப்பத்தின் இயக்கம் மேலும் தணிந்து நீர் எனும் ஆற்றல் வெளிப்படுகிறது. நீருக்குள் காற்றும் வெப்பமும் மறைந்துள்ளன. சிவத்தின் இயக்கம் தணிந்த நிலை என்பதால் நீர் தெளிவான தோற்றம் பெற்றுள்ளது. ஆயினும் சிவத்தின் பண்பாகிய குளிர்ச்சிதான் நீரின் இயல்பாக உள்ளதால் நீருக்கென தனித்துவமிக்க வடிவம் இல்லை. நீரின் இயக்கம் தணிகையில் நிலம் எனும் ஆற்றல் வெளிப்படுகிறது. ஐம்பூதங்களில் மிக குறைவான இயக்கம் கொண்டது நிலம். ஆகாயம் மிகை இயக்கம், நிலம் குறை இயக்கம். சக்தியின் வெளிப்பாடுகளில் முதன்மையானது நிலம். நிலம் என்பது தரை அல்ல. எந்த பொருள் நிலையான வடிவம் மற்றும் தோற்றம் கொண்டுள்ளதோ அப்பொருள் நிலம் எனும் பூதமாகும். நிலம் எனும் ஆற்றல் பூமிக்கு சொந்தமானதல்ல, பேரண்டம் முழுமைக்குமானது. வடிவமும் தோற்றமும் கொண்டு நிலைத்தன்மை அடைந்திருந்தால் அது நிலம். நிலம் எனும் நிலையில் சிவத்தின் இயக்கம் தணிந்துள்ளது. சக்தியின் செயல்கள் மிகுந்துள்ளன. இக்கருத்தினால்தான் பூமியை சக்தி எனும் வடிவமாக முன்னோர் உரைத்தனர். பருப்பொருள் இயக்கம் எனும் நான்காம் நிலை ஐம்பூதங்களின் சேர்க்கையினால் விளையும் பொருட்களின் இயக்கமாகும். ஆள் இயக்கம் என்பது பொருட்களின் நுண் இயக்கமாகும். எல்லா பொருட்களிலும் நுட்பமான ஆள் இயக்கம் உண்டு. பாறை ஒரு பருப்பொருள். புறத்தோற்றத்தில் அதற்கு இயக்கம் இல்லை. ஆயினும் அதன் அகத்தில் ஆள் இயக்கம் நிகழ்ந்து கொண்டே உள்ளது. இயங்கா பொருள் என ஏதும் இல்லை. உயிரினங்களின் உடல்கள் இயங்குதல் பருப்பொருள் இயக்கம். அவ்வுடல்களின் நுண்பொருட்களின் இயக்கம் ஆள் இயக்கம். ஆள் இயக்கம்தான் பருப்பொருள் இயக்கத்தின் போக்கினை தீர்மானிக்கிறது. பாறை சிறு கற்களாகி மண்ணாகி நுண்துகள்களாகி மீண்டும் அணுக்களாக பிரியும். அவ்வணுக்கள் ஆகாயத்தில் கலக்கும். இம்மாற்றங்களை ஏற்படுத்துவது பாறைக்குள் நிகழும் ஆள் இயக்கம். ஆள் இயக்கம் தனித்து செயல்படுவதில்லை. எந்த இயக்கத்திற்கும் தனித்த செயல் இல்லை. யாவும் பண்புச்சாரம் எனும் கட்டமைப்பிற்குள் உள்ளன. அசைவியக்கம், விசை இயக்கம் ஆகிய இரண்டும் பருப்பொருள் இயக்கத்தில் செயல்பட்டு ஆள் இயக்கத்தை கொண்டுள்ளன அல்லது தூண்டுகின்றன. பருப்பொருளின் வடிவத்தையும் தோற்றத்தையும் உச்சநிலைக்கு இட்டுச் செல்லுதலும் அப்பருப்பொருளை மீண்டும் அணுக்களாக மாற்றுதலும் ஆள் இயக்கத்தின் போக்கு. அசைவியக்கம், விசை இயக்கம், ஆள் இயக்கம் ஆகிய மூன்றுக்கும் இடைப்பட்ட நிலைதான் பருப்பொருள் இயக்கம். அசைவும் விசையும் உருக்கொடுக்கின்றன. ஆள் இயக்கம் அவ்வுருவை வளர்த்துச் சிதைக்கிறது. விதைக்குள் நிலை இயக்கமாகிய சிவம் உள்ளது. அது விதையின் பண்பாக உள்ளது.
அதுவே விதையின் கருவாக உள்ளது. விதை எனும் உருவம் அசைவு இயக்கத்தின் விளைவு. பண்பாக கருவாக உள்ள சிவத்தின் இயக்கத்தை தனித்து சக்தி விதை எனும் உருவை வெளிப்படுத்துகிறது. விதையிலிருந்து தாவரம் முளைப்பது விசை இயக்கத்தின் விளைவு. காற்று, வெப்பம், நீர், நிலம் ஆகியன இணைந்து இயங்கி விதையிலிருந்து தாவரத்தை வெளிப்படுத்துகின்றன. விதையும் பருப்பொருள் இயக்கத்தின் விளைவு. அவ்விதையின் வெளிப்பாடாகிய தாவரமும் பருப்பொருள் இயக்கத்தின் விளைவு. விதையின் எல்லா நிலைகளிலும் மற்றும் தாவரத்தின் எல்லா நிலைகளிலும் நிலை, அசைவு, விசை, பருப்பொருள் ஆகிய 4 இயக்கங்களும் ஒரு சேர நிகழ்கின்றன. இதேவேளை பருப்பொருளின் உள்ளே அப்பருப்பொருளின் நுண் அங்கங்களில் ஆள் இயக்கமும் நிகழ்கிறது. இந்த ஆள் இயக்கம் அணுக்கள் மற்றும் செல்கள் ஆகிய நிலைகளில் நிகழ்வதாகும். பருப்பொருளின் வளர்ச்சி, தேய்வு ஆகியவற்றை அசைவு, விசை ஆகிய இயக்கங்கள் தூண்டுகின்றன. ஆள் இயக்கம் இத்தூண்டுதலுக்கு ஆட்பட்டு பருப்பொருளை வளர்க்கிறது, சிதைக்கிறது. ஆள் இயக்க நிலையில் பருப்பொருளின் நுண் பகுதிகள் உச்சத்தை நோக்கி செல்கின்றன. நிலை இயக்கம் தணிந்த பின் பருப்பொருள் உருவாகிறது. பருப்பொருளின் உள் நிகழும் ஆள் இயக்கமோ அப்பொருட்களின் நுண் பகுதிகளின் இயக்கத்தை மிகுவித்து மீண்டும் நிலை இயக்கத்தை நோக்கி இழுத்துச் செல்கின்றது. எல்லா அண்டங்களும் பருப்பொருள் வடிவங்கள். இந்த அண்டங்கள் யாவும் ஆள் இயக்கத்தின் விளைவாக மீண்டும் அணுக்களாக மாற்றமடைந்து சிவமாகிய நிலை இயக்கத்தைச் சேரும். பகுதி 5 இயக்கம் நிறைவு.